இப்போ பீட்ரூட் குருமா சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு போட்டோம். ஒரு ஏலக்காய், அந்த பட்டை கிராம்பு, அதோட சிறிய துண்டு 1/2 இன்ச்சுக்கு பூண்டு, 4 பூண்டு, இஞ்சி துண்டு இதையும் போட்டோம். இது நல்லா வதக்கிடுச்சு. இதோட வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 2 பீட்ரூட்டு உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு மிளகா தான் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு இதையும் வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து வேகணும். அதோட கொஞ்சம் கரம் மசாலா வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து வேகணும். இப்போ பீட்ரூட் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பீட்ரூட் வந்துடுச்சு. தேங்காய் அரை மூடி அரைச்சி ஊற்றிருக்கிறோம். அதையும் ஊற்றிட்டு ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி இதையும் போட்டு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கணும்.